மிகச்சிறந்த வழியில் ஈர்ப்பு விதியை நாம் பயன்படுத்த முடியும். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 5 மடங்கு இல்லை 10 மடங்கு வேகமாக நம் இலக்கை ஈஸியாக அடைந்து விட முடியும். தினமும் இந்த வேலையை நீங்கள் செய்து வந்தால் போதுமானது. மிக விரைவில் இந்த கனவு வாழ்க்கை நீங்கள் அடைவதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அந்த கனவு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை அழகாக உங்களை ஈர்த்து கொள்ளும். அந்த சிஸ்டம் நமக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டும். இதை நீ செய்யலாம், இதை நீ செய்யலாம் அப்படின்னு. அதில் நீங்கள் செயல்படும் பொழுது மிகச்சிறந்த அற்புதமான பலனை பெற முடியும். மிகச் சரியான முடிவை அது பெற்றுத்தரும். ஏன்னா அந்த இடத்தை அடைவதற்கு எந்த முடிவு உங்களுக்கு மிகச் சரியானதாக இருக்குமோ அந்த முடிவை அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முதல்ல இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை நானே கிரியேட் பண்ணிக்கணும், ட்ரீம் லைஃப்பை ரொம்ப சீக்கிரமாக நான் அடைஞ்சிடணும், இதுதான் என்னுடைய இலக்கு, அதை அடைவதற்கு வேகமான சில வழிகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நம்ம பயன்படுத்துகிறோம். விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் ரைட்டிங், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த பயிற்சி எல்லாத்தையும் உள்ளடக்கிய மிகச்சிறந்த பயிற்சி. சரி, இது காலையில் ஒரு 15 நிமிஷம், இரவு தூங்கும் முன்னாடி ஒரு 15 நிமிஷம் செய்து வந்தால் போதுமானது. மிகச்சிறந்த வழியில் ஈர்ப்பு விதியை நாம் பயன்படுத்த முடியும். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 5 மடங்கு இல்லை 10 மடங்கு வேகமாக நம் இலக்கை ஈஸியாக அடைந்து விட முடியும். அதற்கு இந்த பயிற்சி உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குட்டி குட்டி விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வேகமாக மாறிக்கொண்டு வருவதை நீங்கள் உணர்வீர்கள். சரி, இந்த பயிற்சி என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பயிற்சி ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ஜேர்னல் ரைட்டிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 5 நாள் பயிற்சி. அந்த பயிற்சியில் சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. மிகவும் பயனுள்ள விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை இப்போ ரெக்கார்ட் பண்ணி இங்கே பப்ளிஷ் பண்ணுறோம். சரி, அந்த டெக்னிக் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் நீங்கள் யார் சொல்லுவீங்க? எனக்கு இவர் தான் ரோல் மாடல், இவர் தான் ரோல் மாடல் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்வீங்க. சரி, ஏன் அவரை ரோல் மாடலாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பார். அதனால் நீங்கள் அவரை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். இப்போ விளையாட்டுத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக இருப்பார். பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸில் உங்களை இன்ஸ்பயர் பண்ணது யாரோ அவங்கள ரோல் மாடலாக வைத்து கொண்டு இருக்கக்கூடும். சரி, இங்கே இன்னொரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரோல் மாடலாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா, அவர்கிட்ட கேளுங்க உங்களுடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு. ஒருவேளை இனிஷியல் ஸ்டேஜில் யாராவது வைத்திருக்கலாம், ஆனால் அவர் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவரைத்தான் சொல்வார். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்வேஸ் நம்மளை ரோல் மாடலை வெளியில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலிருந்தே அவன் பார்த்தியா நிறைய மார்க் வாங்குறான், அவன் பார்த்தியா நல்லா விளாட்றான், அவன் பார்த்தியா நல்லா பிஸ்னஸ் பண்ணுறான், இப்படி அடுத்தவர்களை காட்டியே நம்மளை கம்பேர் பண்ணியே நம்ம ரோல் மாடல்னால் இவனை தான் வச்சுருக்கணும், இப்படி இருக்கிறவர் தான் ரோல் மாடலாக வச்சுருக்கணும், நம்ம யார் இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ரோல் மாடலாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு விடுகிறோம். இது நம்ம மாற்ற முடியாத ஒரு ஹேபிட் ஆயிடுது. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயத்தில் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயத்த நீங்கள் முன்னாடி செய்ததை விட இப்போ சிறப்பாக நீங்கள் செய்து கொண்டும் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஏன் உங்களை ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இப்போ மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பொழுது நீங்கள் உங்களை பார்க்குறீங்களோ, எப்பொழுது நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் உங்களை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு உங்களை ரோல் மாடலாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எப்பொழுது உங்களுடைய ஆக்டிவிட்டியை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு நீங்கள் உங்களை ஜெயிக்கிறீர்களோ, அப்போ தான் நிச்சயமான உறுதியான வெற்றி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா, உங்களுடைய ரோல் மாடல் நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிங்கன்னா, ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இதை பார்த்துட்டு எஸ் ஐ எம் த ரோல் மாடல் ஃபார் மீ அப்படின்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது முதல் விஷயம். முதல்ல என்ன செய்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா உங்கள் ரோல் மாடல், அதை இன்னும் கிளியராக நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. இந்த ஜேர்னல் ரைட்டிங் ப்ராசஸில் உங்களுடைய ஹையர் செல்ஃப் இல்லை ஒரு சுப்பீரியர் செல்ஃப், இதுதான் உங்களோட ட்ரூ செல்ஃப், உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப், இப்படி நிறைய வார்த்தைகளை கொண்டு அழைக்கப்படுகிறது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட டைரி எடுத்துக்கோங்க, இல்லை நோட் புக் எடுத்துக்கோங்க. ரொம்ப தெளிவாக உங்களுடைய ஃபியூச்சரை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க, உருவாக்குறீங்க. கற்பனை
கற்பனையில் உருவாக்கி கொண்டு அதை எழுதி வைத்துக் கொள்கிறீர்கள். சரி, இதை எப்படி செய்வது அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த வயசு இருந்தாலும் கூட ஒரு 25 வயசு சேர்த்திக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயசு 25 அப்படின்னா 50 வயசுன்னு சேர்த்திக்கோங்க. உங்கள் வயசு 50 இருந்தால் 75 வயசுன்னு சேர்த்திக்கோங்க. இப்போது உங்களுடைய அந்த சேர்த்திக்கிட்டீங்க இல்லையா, அந்த ஏஜில் உட்காருங்க. அந்த ஏஜில் உட்காந்துட்டு மொத்தம் 5 கேட்டகரியில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக எழுதணும். இதுதான் ஒரே ஒரு முறை செய்யக்கூடிய விஷயம். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ உங்களுடைய வயசு கூட 25 வயசு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது? நான் மிகவும் பூரணமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். முன்னை விட நான் அதிக சுறுசுறுப்புடன் இருக்கிறேன். எனது முகம் அழகாகவும் பொலிவாகவும் இருக்கிறது. நான் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் இது எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குகிறேன். என் மனசில் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறேன். எந்த குழப்பமும் கிடையாது. ஒரு நீரோட்டம் போல என்னுடைய மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப தெளிவான ஆளாக நான் இருக்கேன். எப்பொழுதும் புன்சிரிப்புடன் நான் இருக்கிறேன். இப்படி உடல் நலத்தில் என்னவெல்லாம் தேவையோ, எதெல்லாம் நீங்கள் வேணும் என்று நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக ஒரு 10 விஷயத்தை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்தது பணவளம், அதாவது செல்வ வளம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எந்த அளவிற்கு உங்களுக்கு செல்வம் தேவை, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, கையில் கேஷ் எவ்வளோ இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போது அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஒரு சொத்து உங்ககிட்ட இருக்குது, தங்கம் எவ்வளோ வச்சுருக்கீங்க, நிலம் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அது போக மற்ற செல்வங்களில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் வீடு இருக்குது, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக அடுத்த இன்னொரு 10 பாயிண்ட் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமா ரிலேஷன்ஷிப், உங்களோட கூட யாரெல்லாம் இருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு நட்பு சிறந்த நட்பாக இருக்கிறது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனை பேர் உங்களிடம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிளியராக நீங்கள் அழகாக நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதி வைத்து கொள்ளலாம். அதற்கப்புறமா எந்த அளவுக்கு நீங்கள் புகழ் மிக்கவராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கூட நீங்கள் எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படி வேணாலும் புகழடையலாம். பட் நீங்கள் சொன்னால் ஒரு 10,000 பேர் கேட்டால் எப்படி இருக்கும், நீங்கள் சொன்னால் ஒரு 5,000 பேர் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த ஒரு 10,000 பேர்த்துக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் அழகாக தெளிவாக ஒரு 5 விஷயமோ இல்லை 10 விஷயமோ இல்லை எவ்வளோ விஷயம் வருகிறதோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். அதற்கப்புறம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள் எல்லாத்தையுமே ஒரு அற்புதமான ஞானத்தோடு எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களும் இந்த இயற்கை ஒன்று தான் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய நோக்கத்தை நீங்கள் உணர்ந்து அதன் வழி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்படி எதெல்லாம் மிக அவசியமோ அது எல்லாத்தையும் ஒரு 10 விஷயங்களாக நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இது ஒரே ஒரு முறை செய்துவிட்டால் போதுமானது. அடுத்தது தினம் காலையில் எழுந்தவுடன் ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை எழுந்து உட்கார்ந்து படிக்க வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் இதை படித்து பார்த்தால் போதுமானது. அப்போவே நம்மளுடைய கற்பனைகளை நம்ம இமேஜினேட் பண்ணிடுவோம். எப்படிப்பட்ட ஆளாக நம்ம உருவாக வேண்டும் அப்படிங்கிறது, என்னுடைய லைஃப் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னை சுற்றி எப்படி இருப்பாங்க, எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உருவகப்படுத்தி விடுவீர்கள். சரி, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்தை அடைவதற்கு இன்று நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும். இதெல்லாம் உள்ளுணர்வு உங்களுக்கு கொடுப்பது. அதை எல்லாத்தையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். எதெல்லாம் முடியுமோ அதெல்லாமே அன்றைக்கு செயல்படுத்துங்கள். இது காலையில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் எழுதி கொண்டு அதுக்கப்புறம் எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யலாம். சரி, இது காலையில் செய்வது. இப்போ ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி திரும்பவும் அந்த நோட்டு எடுக்கிறீங்க. உங்களுடைய நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்தை நீங்கள் திரும்பவும் படிக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக ஒரு முறை படித்து விட்டு இன்றைக்கி என்னென்ன ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதற்கு இந்த இயற்கைக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஒரு 10 விஷயத்தை எழுதி, இந்த ஆக்ஷன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், விரைவில் இந்த இடத்தை அடைவதற்கு எல்லாமே இந்த இயற்கை எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறது, அதன் விளைவாக நான் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறேன், எந்த விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5லிருந்து ஒரு 10 விஷயங்களை புல்லட் பாயிண்ட்டாக எழுதினாலும் பரவாயில்ல, ஒரு டெஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு டீட்டெயில்டாக எழுதினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிடங்கள் அன்னைக்கு அந்த இலக்கை, அந்த கனவு வாழ்க்கை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், அதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது நீங்கள் எழுதி வைத்து கொண்டால் போதுமானது. சரி, இதுதான் அந்த ப்ராக்டிஸ். இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் போதுமானது. உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், என்ன அப்படின்னா, 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடைய போகிற ஒரு விஷயத்துக்கு ஏன் நான் இன்றைக்கே இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதில் மிகவும் ஒரு சூட்சமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதில் 25 வயசு அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதை அடைவதற்கு நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
அதில் 25 வருஷத்தில் ஒரு பாதி விஷயத்தை நீங்கள் தாண்டிடுவீங்க. இதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உங்ககிட்ட நீங்கள் கேட்டு அதில் செயல்படும் பொழுது இன்னும் பாதி விஷயம் அதில் நீங்கள் தாண்டிடுவீங்க. இப்போது அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்து விட்டீர்கள். அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்து விட்டால் போதுமானது. கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு 90% நீங்கள் கடந்து விடுவீர்கள். உங்களுக்கு தேவையான கால அளவுங்கிறது 2-3 வருஷம் தான் இருக்கும். நிச்சயமாக 3 வருஷத்துக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அதிகபட்சம் 5 வருஷத்தில் அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். 25 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இது யாருக்கு அபரிமிதமாக வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம நிறைய ஜேர்னல் எழுதுறதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எண்ணத்தை எழுதுறீங்க, ஒரு 10 நிமிஷம் இந்த ஃப்ரீ ஃப்ளோ ரைட்டிங்கில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால், அது எழுதி முடித்ததுக்கப்புறமா உங்களை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. தினமும் இந்த வேலையை நீங்கள் செய்து வந்தால் போதுமானது. மிக விரைவில் இந்த கனவு வாழ்க்கை நீங்கள் அடைவதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் கற்பனை நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய அபரிமிதமான கற்பனையினால் உங்கள் மனசில் அதை வடிவத்தை நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அது ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அந்த கனவு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை அழகாக உங்களை ஈர்த்து கொள்ளும். எப்படி ஒரு காந்தம் ஒரு குண்டூசியை ஈர்த்து விடுமோ அதே போல் ஈர்த்து கொள்ளும். இது இரண்டாவது விஷயம். இதில் நிறைய இதை கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நிச்சயமாக இதில் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இருக்குது. நீங்கள் விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ் இதில் இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தினமும் காலையில் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இதற்கு இன்றைக்கி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அப்போ பல விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும். அதெல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஆக்ஷனை நீங்கள் எடுங்க. இதனால் என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு RISன்னு ஒரு பிரெயினில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் நமக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டும். இதை நீ செய்யலாம் அப்படின்னு. அதில் நீங்கள் செயல்படும் பொழுது மிகச்சிறந்த அற்புதமான பலனை பெற முடியும். இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போது டெசிஷன் மேக்கிங், இப்போ நான் இது செய்யலாமான்னு நிறைய குழப்பவாதிகள் நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்பொழுது அதாவது உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃபை நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க. எந்த ஒரு முடிவு செய்தாலும், எந்த ஒரு முடிவில் உங்களுக்கு தயக்கம் இருந்தாலும் நீங்கள் அந்த ஃப்யூச்சர் செல்ஃப்கிட்ட கேளுங்க. உங்களுடைய கற்பனையான அந்த விஷயத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க. இப்போ நான் இதை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பதில் தரும். பார்த்தீங்களா, இதெல்லாமே ரைட்டிங்கில் நீங்கள் கேட்கலாம். உங்கள் ரைட்டிங்கில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். அப்போது நான் எதை செய்வது அப்படின்னு கேட்கும் பொழுது மிகச் சரியான முடிவை அது பெற்றுத்தரும். ஏன்னா அந்த இடத்தை அடைவதற்கு எந்த முடிவு உங்களுக்கு மிகச்சரியானதாக இருக்குமோ அந்த முடிவை அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் எழுதுவீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா போதுமானது. குறிப்பாக சொல்லப்போனால் சின்ன விஷயங்களை இதெல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மிக விரைவில் உங்களுடைய கனவு வாழ்க்கை நிச்சயம் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.